ஒரு ஊரில் ஒரே பள்ளியில் எல்கேஜிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த 5 மாணவிகள் என்ன நினச்சாங்களாங்க, அதாவது டாக்டர் ஆகணும்னு நினச்சி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5 பேருமே அது டாக்டர் ஆவதற்கான நீட் எக்ஸாம் எழுத போனாங்க. எழுதல, ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த டாக்டர் சீட்டு கிடைச்சது. மீதி 4 பேத்துக்கு கிடைக்கவில்லை. இந்த மருத்துவ சீட்டு வாங்கிய அந்த பெண்ணுக்கு ரொம்ப வருத்தம். நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனால் மற்ற 4 பேத்துக்கும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் நம்ம தோழிகள் நம்மளை பாராட்டுவாங்க, நம்மளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிருந்தாங்க. ஆனால் யாரும் வரவே இல்லை. அந்த நேரத்தில் கால்கள் இரண்டும் நடக்க முடியாத ஒரு பெண், அவர்கள் வீட்டின் கீழ் வீட்டில் இருப்பவர் மாடி ஏறி சென்று, அதாவது அந்த நீட் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் சீட்டு வாங்கினா இல்லையா, அந்த பெண்ணோட கையை பிடிச்சு அன்புடன் பாராட்டை பகிர்ந்து கொண்டார். அதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்ணும், ஏன்க்கா உங்களுக்கு தான் முடியலைல, இவ்வளோ சிரமப்பட்டு படியேறி மேலே என்னை ஏன் பாராட்ட வேண்டுமா, நான் கீழே வரும்போது நீங்கள் பாராட்டியிருக்கலாம்லே, எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த வெற்றி பெற்ற, அதாவது நீட்டில் எழுதி டாக்டர் சீட்டு வாங்கிய பெண் கூறினாள். இதற்கு இந்த பெண், அப்படியெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை, உனது தந்தை சமீபத்தில் தான் இறந்தார், அப்பொழுது உனக்கு சரியான பரீட்சை நேரம் வேற, அந்த நேரத்திலையும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நன்றாக படித்து இன்று உனக்கு மருத்துவம் படிப்பதற்கு இடம் கிடைத்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்டதும் எனக்கு பெருமை, எனக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. ஆதலால் ஒரு முறை உன்னை நேராக வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் படியேறி உங்கள் மாடி வீட்டுக்கு நான் வந்தேன். அதே நேரத்தில் உனக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன். இன்னும் நன்றாக படித்து டாக்டர் ஆகி நல்ல சேவை செய்து மேன்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு வெளியில் வந்தார் நடக்க முடியாத பெண். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் அம்மா, இப்படி உண்மையான திறந்த மனதுடன் ஒரு சிலர் பாராட்டினால் போதும், உண்மையான அன்பு என்பது இதுதான், உன்னை நன்றாக புரிந்து கொண்டு பாராட்டுகிறார் பார், மற்ற கவலைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு படிப்பதில் கவனம் செலுத்து, காலப்போக்கில் இது எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார் அவருடைய அம்மா. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அந்த பெண்ணுக்கு இருந்தது. அதுதான் பாராட்டுக்கு உள்ள தனிச்சிறப்பு.